மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் இருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை ஆன் அடிச்சிருங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பல அறிவிப்புகள் வந்து அப்பப்போ வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதில் செவித்திறன் மற்றும் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் வந்து சென்னையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஸ்மார்ட் போன் பெற வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள்ள வந்து விண்ணப்பிக்குமாறு வந்து சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக அரசு கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம், புதுப்பெண் திட்டம், தமிழ் புதுவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் செவித்திறன் குறைபாடுடைய மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டம் நடைமுறையில் தான் இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட கல்வி பயில்பவர்கள், பணிபுரிவர்கள் மற்றும் சுயதொழில் செய்வோருக்கு வந்து அவர்கள் பயன்படுத்துவதற்கு வசதியாக பிரத்யேகமான சாப்ட்வேர் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் போன்கள் வந்து அரசு சார்பில் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் வகையில் ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து வெளியிட்ட அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தென் சென்னைக்கு எல்லைக்கு உட்பட்ட 18 வயசுக்கு மேற்பட்ட செவித்திறன் பாதிக்கப்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பிக்கலாம்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவித்திறன் பாதிக்கப்பட்ட, பார்வைத்திறன் பாதிக்கப்பட்ட 80%, 100% உள்ள மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டை மற்றும் UDID கார்டு பெற்றிருக்க வேண்டும். மேலும் இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு பயில்பவரும், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் சுயதொழில் புரிவர் மாற்றுத்திறனாளிகள் உரிய சான்றுகளுடன் விண்ணப்பிக்கலாம்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. வயது வரம்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசுக்குள்ளே இருக்கணும். மேலும் தென் சென்னை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள்ளே வந்து TN-E-சேவை TN-GOV-IN என்ற இணையதளத்தை வந்து மாற்றுத்திறனாளிகள் தங்கள் விவரங்களை வந்து பதிவிட்டு செய்யலாம்னு ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குற நண்பர்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே என்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.